வந்து பார்த்திங்கன்னா இதுதான் அந்த கோட்டையோட முகப்பு. இங்கே வந்து டிக்கெட்டை வந்து பரிசோதனை பண்ணுறாங்க. நல்ல பெரிய கோட்டையாக தான் கட்டியிருக்காங்க அப்போவே. இதெல்லாம் இங்கே கொஞ்சம் போட் வச்சுருக்காங்க, பார்க்கலாம். ஓ, யாழ்ப்பாணத்தில் பா எல்லா இடமும் போயிட்டு வந்துட்டோம். சரி சரி கோட்டை என்ன கோட்டை தாயா, நல்லா பசுமையாக பராமரிக்கிறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் கொண்டு வந்து வச்சு தான் அப்புறம் கப்பலில் இங்கேருந்து கடத்துறது ஐரோப்பாவுக்கு. இப்போது சண்டை நடக்கும்போது இது பாதிக்கப்பட்டுச்சா ரொம்ப? போர் நடக்கும்போது அந்தளவுக்கு பாதிப்பு இல்லை. ஸோ இதுக்குன்னு ஒரு வரலாறு இருக்குங்க. 3 பேர் வெவ்வேறு காலகட்டத்தில் கைப்பற்றியிருக்காங்க. இதோ அங்கெல்லாம் அகலாராய்ச்சி பண்ணியிருப்பாங்க போல். அந்த இடத்துல பாருங்கள் ஷெட்டு போட்டிருக்கு, அகலாய்வு பண்ண இடம் போல். வாங்க போய் கிட்டத்தில் பார்ப்போம். இதில் வந்து கொஞ்சம் தகவல்கள்லாம் போட்டிருக்காங்க. ஒல்லாந்த தேவாலயம், யாழ்ப்பாண கோட்டை போர்த்துகீசியால் கட்டப்பட்ட கத்தோலிக்க தேவாலயமானது 1706ஆம் ஆண்டு ஒல்லாந்த தேச கட்டடக்கலை நிபுணர் திரு மார்ட்டின் தலைமையில் கிரேக்க சிலை வடிவில் அமைக்கப்பட்டது. இந்த தேவாலயத்தில் சுவர்கள் உள்ளூரில் காணப்பட்ட அழிவடைந்த கற்களையும் முருங்கை கற்கள்னு இருக்காது, என்ன எப்படின்னு புதுசாக இருக்கே முருங்கை கற்கள், சரிங்களா, பயன்படுத்தி 4 முதல் 5 அடி அகலத்துடன் கட்டப்பட்டுள்ள தூண்கள். ஓகே, ஒரே நேரத்தில் 600 பேர் வரை நின்று வழிபடக்கூடிய வகையில் அமைக்கப்பட்டிருந்தது. இந்த சர்ச்சு கட்டினதை பற்றி போட்டிருக்காங்க. ஸோ இங்கெல்லாம் பெரிய பெரிய சுவர்கள் உடஞ்சி கிடக்கு, அதை வந்து நீங்களே பார்க்கலாம். கோட்டையின் சுவர்கள் வந்து உடைக்கப்பட்டு கிடக்கு. இந்த சுவர்களை பாதுகாக்கிறதுக்கு கூட ஷெட்டெல்லாம் போட்டுருந்துருக்காங்க. அந்த ஷெட்டும் காற்றுல பறந்துருச்சு போல். ஒரு சிலது இருக்குது, ஒரு சிலதெல்லாம் அந்த ஷெட்டெல்லாம் காற்றுல பறந்துருக்கு. யாழ்ப்பாண வெற்றிடம். சரி, ஓகே, எல்லாம் பார்த்தாச்சு. இதோ மேலே இங்கிட்ட ஒரு மதில் சுவர் இருக்குது, மேலே போகலாம் வாங்க. மேலே போய் என்னென்னலாம் இருக்குன்னு பார்க்கலாம். யாழ்ப்பாண கோட்டை, போர்த்துகீசியரால் கட்டப்பட்ட கோட்டை, ஒல்லாந்தர் கோட்டை, அப்புறம் பிரித்தானிய கோட்டை. எத்தனை பேர் கைமாறி. ஓ, இங்கே பாரு மேலே எவ்வளோ மக்கள் இருக்காங்கன்னு. மேலே வந்து நீங்கள் நல்லா பார்க்கலாம். சொல்ல மறந்துட்டேன், டிக்கெட் எவ்வளோதுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 850 ரூபா. ஃபஸ்ட்டு இலங்கையருக்கு வந்து வெறும் 60 ரூபா தான், இலங்கை காசுக்கு வெறும் 60 ரூபா. ஆனால் எனக்கு டிக்கெட் எவ்வளோதுன்னு பார்த்தீங்கன்னா 850 ரூபாய். ஸோ இங்கே பாருங்கள், இதெல்லாம் வந்து மூடி இருந்திருக்கும் போல், ரூமு மாதிரி இருந்தது. இன்றைக்கு வந்து உடஞ்சி அப்படியே ஓப்பனாக இருக்குது. இதெல்லாம் ஒரு காலத்தில் அப்படியே மூடு நாப்பில் இருந்திருக்கும். கோட்டை கட்டியிருக்காங்க பார்த்தீங்களா. இதில் தான் கொண்டு வந்து ஸ்டோர் பண்ணுறது, தேவைங்கிறப்போ கடத்திடுறது. இதுதான் வாட்ச் டவர் போல். இது மேலே இருக்குல்ல, இது பார்க்குறதுக்கு வாட்ச் டவர். மேலேருந்து பார்த்தா சுற்றளவில் வராங்களா இல்லையான்னு பார்க்கலாம்.
இதில் மேலே போகலாமா? இது கடல் தானே? கடல் பக்கத்துலேயே டேனிஷ் கோட்டை கட்டியிருக்கு. ஏன்னா அப்போ தான் நல்லா இங்கே உள்ளதெல்லாம் திருடி எடுத்துகிட்டு போகலாம்ல, அதுக்கு தானே. கடல் பக்கத்துலேயே கோட்டை ஏன் இருக்குன்னு சொல்லுங்கள். இல்லை, அப்போ தானே திருடுறதெல்லாம் இங்கேருந்து கப்பலில் கொண்டு போகலாம். போர்ச்சுகீஸ், டேனிஷ்னா டச்சு தானே, போர்ச்சுகீஸில் ஹோலாண்ட், நெதர்லாந்து எல்லாம் டச்சு. இங்கே மட்டும் இல்லை, தமிழ்நாட்டிலையும் இதே மாதிரி தான். தமிழ்நாடு இந்த யாழ்ப்பாணம் இலங்கை பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு பஸ் ஸ்டாண்டு மாதிரி. தமிழ்நாட்டுக்கு வந்திங்கன்னா அங்கனுக்குள்ளே பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ், போர்ச்சுகீஸ், டச்சு எல்லாம் திருடி கொண்டு போய் மிச்சம் தான் இப்போ நம்ம வச்சுருக்குது. இதே மாதிரி தான் கடலுக்கு பக்கத்தில் கட்டியிருக்காங்க சென்னையில். சென்னை, தரங்கம்பாடி அப்படியா வர்றது, என்னென்ன கிடைக்குதோ எடுத்துகிட்டு போயிடுறது. மிளகு தான் நம்ம ஊரில் அதிகம் விளைஞ்சது. அப்போ திருட்டு போயில எல்லாம் வந்து அள்ளிட்டு போயிட்டாங்க. இதெல்லாம் வந்து பஸ் ஸ்டாண்டு மாதிரி இந்த இடத்துக்கு கொண்டு வந்து அப்படி எடுத்துகிட்டு போகிறது. சரி வாங்க, இதில் வந்து போட்டிருக்காங்க பாருங்கள். இக்கோட்டையானது 1919 போர்த்துகீயர்கள் நாற்சதுர வடிவில் 4 பக்கமும் கொத்தளங்கள், காவேரிப்புறங்கள், பீரங்கி தலங்கள் என்பவற்றை உள்ளடக்கிய அமைக்கப்பட்டது. 1958ஆம் ஆண்டு பின்னர் கோட்டையை கைப்பற்றிய ஒல்லாந்தார் மூர்த்தி கற்கள் சித்தம்பர்களை பயன்படுத்தி ஐங்கனுடைய மகம் மாற்றி அமைத்தார்கள். 52 ஏக்கர் பரப்பளவில் அமைந்த இக்கோட்டையில் 40 அடி அகலத்திலிருந்து சாய்வு நோக்கி மேற்தளம் 20 அடி அகலம். அப்போவே 3 நகரும் பாலங்கள் அமைக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. 1795ஆம் ஆண்டு இக்கோட்டையை கைப்பற்றிய பிரிட்டிஷ் சீரியலான மாற்றத்தை ஏற்படுத்தி நிர்மாகத்தை பயன்படுத்தினர். ஓகே, ஃபஸ்ட்டு கட்டினது போர்ச்சுகீசியர்கள், அதுக்கப்புறம் ஒல்லாந்தார் கைப்பற்றியிருக்காரு, அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் கைப்பற்றியிருக்காங்க. அதெல்லாம் கோட்டை சுவர், இதுவும் கோட்டை சுவர். 2 பக்கம் கோட்டை சுவர், நடுவில் ஆறு மாதிரி இருக்குது. இந்த தடுப்பெல்லாம் மறைஞ்சிருந்து பார்க்குறது, தாக்குறது அதெல்லாம் இந்த தடுப்பில் தான் நடந்திருக்கும். சரியா? மறைந்திருந்து பார்ப்பது, தாக்குவது. சுற்றி பார்த்திங்கன்னா கோட்டைக்கு உள்ளேயே சுற்றி தண்ணீர், சுற்றி தண்ணீருக்கு நடுவில் தான் வந்து கோட்டை இருந்திருக்கு. வாங்க போய் பார்க்கலாம். அந்த பக்கம் பார்த்திங்கன்னா கடல். நேராக இப்போ கடைசிக்கு போனோன்னா கடல், யாழ்ப்பாண கோட்டை, மறுபக்கம் இருக்கக்கூடிய கடல். இந்த பாருங்க, அதான் பீச், கடற்கரை. இப்போ இடையில மக்கள் இங்கே உட்காந்துருக்காங்களே, இது வழியாக தான் இப்போ நம்ம உள்ளே வந்தால் தான் நுழைவாயில். அதுக்கு அப்படியே அங்கிட்டு போனோம்னா கடற்கரை, யாழ்ப்பாண கடற்கரை பீச். மாலை நேரத்தில் விஷுவல்ஸ் சூப்பராக இருக்குது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இதுதான் அந்த வாட்ச் டவர், மையத்தில் இருந்த வாட்ச் டவரா இல்லை மணிகினி எதுவும் இருந்துச்சா என்னன்னு தெரியல. ஆயிரத்தி 600களில் கட்டப்பட்டது, 1619. இதுதான் உள் பக்கம், இதுதான் கோட்டையின் உள் பக்கம். இதெல்லாம் இப்போ நம்ம கீழே போய் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டோம். சுற்றிட்டு இப்போ மேலே நடந்து போயிட்டுருக்குறோம். கீழே இறங்குறதுக்கு எங்கே வழின்னு தெரியல,
இதுதான் நுழைவாயில். இது வழியாக தான் இப்போ நம்ம வந்தோம். இது மேலே அப்படியே இங்கிட்டு போனீங்கன்னா வெளிப்பக்கத்தை பார்க்கலாம். இது வழியாக தான் இப்போ நம்ம வந்தோம். உள்ளே தான் நுழைவாயில். அந்த பக்கம்லாம் பாருங்கள், சாலைகள், வாகனங்கள் போயிட்டுருக்கு. 2 பக்கமும் கடல், நடுவில் வந்து சாலை, அதில் வந்து வாகனங்கள் போயிட்டுருக்கு. அங்கே பாருங்கள், 2 பக்கம் கடல், அப்படியே அந்த ரோட்டில் வந்து பிஸியாக வாகனங்கள் போயிட்டுருக்கு. அதெல்லாம் கடல். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே கூட ஒரு சாலை இருக்குங்க. பாருங்கள், கார் வருது பாருங்கள். இது கூட ஒரு சாலை தான். பக்கத்தில் கடல். அருமை அருமை. இதெல்லாம் அங்கே கொட்டாய் மாதிரி போட்டிருக்குல்ல, அதெல்லாம் நின்று மீன் பிடிப்பாங்க போல். மீன் பிடிக்கிறது, மீன் ஆக்சுவலாக வளர்க்குறாங்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் சின்ன சின்ன குளம் மாதிரி இருக்குல்ல, அதெல்லாம் தண்ணிக்குள்ளேயே கொஞ்சம் கொஞ்சம் இடத்த பிடிச்சி அதில் வந்து அங்கே பாருங்கள் கொட்டாய் மாதிரி போட்டிருக்குல்ல, அதெல்லாம் அவங்க வந்து மீன் வளர்ப்பு. சின்ன சின்ன சின்னதாக கண்ணு கெட்டின வரையும் வெறும் கொட்டாயாக இருக்குது பாருங்கள். பரவாயில்ல, இது ஒரு வித்தியாசமான முறையாக இருக்குது. கடல் ஆழம் குறைவான பகுதியில் இவங்களே அது ஒரு ஃபென்ஸ் மாதிரி போட்டு அதில் மீன் வளர்க்குறாங்க. பார்த்திங்கன்னா யாழ்ப்பாணம் கோட்டையை நம்ம வந்து பார்த்து முடிச்சுட்டு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா பண்ணை கடற்கரை. இந்த கடற்கரையை வந்து யாழ்ப்பாணம் பண்ணை கடற்கரைன்னு சொல்கிறாங்க. கடற்கரையே இல்லை, பீச்சு. இது சும்மா பார்க்கு மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க. கரையில் தான் பார்க்கு வந்துருச்சு. மாலை நேரத்தில் நல்லா வந்து நீங்கள் ஃபேமிலியோட வைப்பு பண்ணலாம். வைப்பு எல்லாம் இங்கே அப்படி தான் வைப்பு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஃபேமிலியோட வைப்பு. பண்ணை கடற்கரை இப்படியே கடற்கரைக்கு ஆப்போசிட்டில் தான் கோட்டை, கோட்டை. இது மேலே தான் இப்போ வந்து நான் வந்து நின்றேன். இது மேலே வந்து நின்று இப்போ வீடியோ எடுத்தேன். எல்லாமே அப்படியே பார்க்குங்க. அவ்வளோதான், தாண்டி வந்துட்டோம். இதுவும் பார்க் ரோடு தான். ஓ, இது நடுவில் மீன் வளர்ப்பா? இறாலு. ஓ, 2 பக்கம் கடல், நடுவில் சாலை. இந்த கடலை பார்த்தீங்கன்னா இறால் வளர்க்குறாங்க. அதான் கொட்டாய் கொட்டாயாக போட்டிருக்கோ. எல்லாம் தமிழ்நாட்கள் தானே. தமிழ்நாட்களோட இறால் பண்ணை, கடலில் இறால் வளர்க்குறாங்க. குச்சி மாதிரி ஊனி இருக்குல்ல, அது அவங்களோட எல்லை. குச்சி குச்சியாக இருக்குல்ல, அது அவங்களோட எல்லை கோடு. ஆமாம், இல்லை இறால் வளர்க்குறாங்களாம். ஓகே, அருமை அருமை. இப்போ வந்து நீங்கள் டேனிஷ் கோட்டையை பார்த்துருப்பீங்க. டேனிஷ் கோட்டை எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். டேனிஷ் கோட்டைக்கு ஆரம்ப காலம் 1600களிலிருந்து இன்றைக்கி வரைக்கும் எனக்கு வரலாறு இருக்குது. ஸோ இந்த கோட்டையை பற்றி உங்களுக்கு நல்ல தகவல்கள், நிறைய தகவல் தெரிஞ்சால் பகிர்ந்துக்கங்க. ஸோ இதோட இந்த காணொலியை முடிச்சுக்கலாம். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி.